லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். மீண்டும் நுழைவுத் தேர்வா? வேண்டவே வேண்டாம். பிரதமருக்கு முதல்வர் விஜய் அவசர கடிதம். கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்த இந்திய கால்நடை மருத்துவ கவுன்சில் பரிந்துரைத்துள்ளது. நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலை அடிப்படையாக கொண்டு மாணவர் சேர்க்கையை நடத்துமாறு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கவலை அளிக்கிறது. இந்த முன்மொழிவு தமிழகத்துக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். கால்நடை மருத்துவ கல்வியில் அட்மிஷன் பெறும் மாணவர்களே விவசாயிகளுக்கும் கால்நடை பராமரிப்பு துறைக்கும் சேவை செய்யும் கால்நடை மருத்துவர்களாக உருவெடுக்கிறார்கள். தமிழகத்தில் 2007-2008 முதல் தொழிற்கல்வி படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு +2 மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடக்கிறது. இதனால் கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். எனவே கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்காது. இத்துறை மாணவர்களின் சேர்க்கை அளவுகோல்களை தீர்மானிக்கும் உரிமை மாநில அரசுகளுக்கே வழங்க வேண்டும். இந்திய கால்நடை மருத்துவ கவுன்சிலின் முடிவை திரும்ப பெற அறிவுறுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடியை முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்ற சங்கீதா. முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்டில் தொடர்ந்திருந்த விவாகரத்து வழக்கின் விசாரணை இன்று நடந்தது. இதன் விசாரணைக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் சங்கீதா ஆஜரானார். நீதிபதி சுஜாதா சங்கீதாவிடம் 25 நிமிடங்கள் விசாரணை நடத்தினார். இறுதியில் கணவர் விஜய் மீது தொடர்ந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் பெறுவதாக சங்கீதா அறிவித்தார். சங்கீதா இந்த முடிவை மனமுவந்து எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து நீதிபதி சுஜாதா வழக்கை முடித்து வைப்பதாக அறிவித்தார். வழக்கை வாபஸ் பெறுவதாக அறிவித்த சங்கீதாவின் இந்த திடீர் முடிவால் முதல்வர் விஜய் தரப்பினர் நிம்மதி அடைந்துள்ளனர். டாஸ்மாக் மது வருவாய் அதிகரித்தது எப்படி? அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். ஆன்லைன் மது விற்பனை மற்றும் மது வருவாய் அதிகரித்தது தொடர்பாக சட்டசபையில் பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் விக்னேஷ் பதிலளித்தார். ஆன்லைன் மூலம் இந்த மது விற்பனையை துவங்க உள்ளதாக கூறியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முழு எதிர்ப்பை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி உணவு மருந்து அமைச்சர் அது கூட தவறான புரிதல் தான். நேற்று இது சம்பந்தமா இதுக்கான விளக்கமாகவும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருந்தோம். ஆன்லைன் மூலமா இதுக்கு முன்னாடி இது மானிய கோரிக்கையில் சொல்லலான் இருந்தோம். மாண்புமிகு உறுப்பினர் கேட்டதுனால இதை சொல்றோம். இது விற்பனை கிடையாது, ஆன்லைன்ல விற்பனை கிடையாது. நீங்க இது ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் மட்டும்தான். ரொம்ப நாட்களா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அங்க இந்த டாஸ்மாக் கடைகள் பண பரிவர்த்தனை வேண்டாம், பண பரிவர்த்தனைனால அது முறைகேடான பணங்கள் வாங்கப்படுகிறது, வசூலிக்கப்படுகிறது பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகளா கடந்த கால ஆட்சியில 2 கட்சிகளும் சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு தான். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறதுக்காக நீங்க விரும்புபவர்கள், நுகர்வோர் யாரெல்லாம் விரும்புறாங்களோ அந்த ப்ராடக்டை அந்த கடைக்கு முன்னாடி போய் அந்த கடையோட எண்ணெய் கொடுத்தாலோ அல்லது நியர்பைங்கிற ஒரு கொடுத்தாலும் அந்த கடை எண் வந்துடும். அங்க கன்சியூமர் விரும்புற அந்த பொருள் அந்த கடைகள்ல இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து அதை பே பண்ணிட்டு அந்த QR கோடை காட்டினா அந்த பொருள் கொடுப்பாங்க. நீங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கிறதுன்னா, தவறான கருத்தை பதிவு பண்ண வேண்டாம். தெளிவா இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டா அதை விளக்கறதுக்கு அரசு தயாராக உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தவறான கருத்தை பதிவு செய்யவில்லை. மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்பதற்கு ஜிபே, கார்டு மூலியமாக டாப்பிங் சிஸ்டம் எல்லாம் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுவை வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க கூடாது. மதுவினால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகளை இங்கே நினைவு கூறுகின்ற அதே வேளையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி மது என்பது எந்தவித காரணத்திற்காகவும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. அதையும் தாண்டி மருந்து உபயோகத்திற்கு தவிர அதை ஊக்குவிக்கின்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. அப்படி அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் பொழுது நான் ஒருங்குமுறைப்படுத்துகின்றேன், சரி செய்கின்றேன். மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை 5000 கோடி நாங்கள் பெருக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மது விற்பனையை குறைப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய அந்த அமைச்சர் இந்த மது கடைகள், மது சம்பந்தமான கொள்கைகள், இதை மானிய கோரிக்கைகள்ல ரொம்ப டீட்டெயில்டா பேசலாம் அப்படின்னு தான் இருந்தேன்.
மரியாதைக்குரிய மாண்புமிக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டு வந்திருக்கேனுங்க. கடந்த கால ஆட்சிகள் என்னன்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க, அந்த பக்கம் போகும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்ததுதான். அப்போ கடந்த காலத்துல அந்த துறை சார்ந்த அமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா மது விற்பனையை தடை செஞ்சா மட்டும்தான் பூரண மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டுல சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்க மது விலக்கை கொண்டு வரும்போது பக்கத்து மாநிலங்கள்ல, நம்மளோட எல்லையொட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மது இப்பவே கடந்த கால ஆட்சிகள்லயே இல்லிசிட் அராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் உள்ள வந்துட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருந்துச்சு. எங்களுடைய அரசு மதுவை மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற வண்ணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனாலதான் இந்த கோயில் பக்கத்துல இருக்கிறதுல, பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் நாங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது. மதுவினால் வரும் வருமானம் உயர்வதற்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. நாங்க இப்பவும் அந்த 717 கடைகளை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மரியாதை கூட சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு எப்படி வருமானம் பெருகுச்சுன்னு. இந்த துறையில இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கிறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாலியாக தெரிவித்தாங்க. எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி, முடங்கியது பார்லிமெண்ட். இரு சபைகளும் திங்கள் வரை ஒத்திவைப்பு. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கியது. வரும் 13ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. கட்சிகளின் தொடர் அமளியால் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா முடக்கப்பட்டு வருகின்றன. பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா மட்டுமே விவாதம் நடந்து நிறைவேறியது. மற்ற மசோதாக்கள் விவாதம் இன்றி நிறைவேறின. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுடன் இணைக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு தீவிரமாக உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு சபையை செயல்பட விடாமல் முடக்கி வருகின்றனர். இந்நிலையில் இன்றும் இரு சபையிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு சபைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாளை மற்றும் நாளை மறுநாள் விடுமுறை தினம் என்பதால் மீண்டும் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமையன்று காலை 11 மணிக்கு இரு சபைகளும் கூடும். முன்னதாக எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கு மத்தியில் லோக்சபாவில் இன்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா விவாதம் இன்றி நிறைவேறியது. ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை ராஜ்யசபாவில் இந்த மசோதா நிறைவேறிய நிலையில் இன்று லோக்சபாவிலும் நிறைவேறியது. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தாமதமான பணம் செலுத்துதல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை இந்த திருத்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. பிரதமர் மோடியை சந்தித்த அகாலிதளம் தலைவர். பஞ்சாபில் 2027 சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் சிரோன்மணி அகாலிதள தலைவர் சுக்பீர் சிங் பாதல் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். 1997ஆம் ஆண்டு முதல் பாரதிய ஜனதாவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகாலிதளம் இருந்தது. 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் எம்பி ஹர்சிம்ரத் கவுர் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அத்துடன் அக்கட்சியும் கூட்டணியிலிருந்து வெளியேறியது. இதனையடுத்து 2022இல் நடந்த பஞ்சாப் தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்து போட்டியிட்டன. இதில் பாரதிய ஜனதா 2 இடங்களிலும் அகாலிதளம் 3 இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்றன. ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெற்று பகவந்த் மான் தலைமையில் ஆட்சியை பிடித்தது. அடுத்த ஆண்டுடன் பஞ்சாப் சட்டசபையின் பதவிக்காலம் முடிவடைவதால் ஆளும் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. இந்த சூழலில் பிரதமர் மோடி பாதல் இடையே நடந்துள்ள இந்த திடீர் சந்திப்பு இரு கட்சிகளும் மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கான அடித்தளமாக இருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. டெல்லியின் மையப்பகுதியில் போராட அனுமதிப்பது ஏன்? டெல்லியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஜந்தர் மந்தரில் பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் சார்பில் போலீஸ் அனுமதி பெற்று போராட்டங்கள் நடப்பது வழக்கம். அந்த வகையில் அகில இந்திய தலித் கிறிஸ்தவர் உரிமைகள் பாதுகாப்பு குழு சார்பில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டது. ஆனால் விண்ணப்பித்து பல நாட்கள் ஆகியும் டெல்லி போலீஸ் தங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என கூறி அந்த அமைப்பின் சார்பில் டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அமித் மகாஜன் சில கருத்துக்களை முன்வைத்தார். நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த அனுமதிப்பது ஏன்? இதனால் பொதுமக்கள் பல வகை பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இங்கு போராட்டம் நடத்த அனுமதிப்பது அவசியம்தானா? இது பற்றி அரசுதான் முடிவெடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போலீஸ் கையில் உள்ளது. இந்த போராட்ட தளத்தை மூடுவது குறித்து அரசு பரிசீலிக்கலாம் என நீதிபதி கூறினார். மாலையில் தங்கம் விலை அதிரடி உயர்வு.
சர்வதேச சந்தையில் நிலவும் மாற்றங்களால் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மாலையில் அதிரடியாக உயர்ந்தது. இன்று காலை மாற்றமின்றி விற்பனையான தங்கத்தின் விலை மாலையில் கிராமுக்கு 150 ரூபாயும் பவுனுக்கு 1200 ரூபாயும் அதிகரித்தது. அதன்படி 1 கிராம் தங்கம் 13,900 ரூபாய்க்கும், ஒரு பவுன் 1,11,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை, வானிலை மையம் அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை 8ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வட தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். நாளை முதல் வரும் 13ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் வெப்பநிலையில் பெரிய அளவு மாற்றம் இருக்காது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தெற்கு வங்கக்கடலின் தென்பகுதி, குமரிக்கடல் பகுதி, அந்தமான் கடல் பகுதிகளில் 9ஆம் தேதி வரை மணிக்கு 50 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறைக்காற்று வீசும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுச்சேரியில் பதிவான மழை அளவு வழக்கமான சராசரியை விட 13% குறைவு எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.